Hi viewers, welcome to JP channel. வாங்க கிளாஸ் சொல்ல போகலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், ஃபோட்டோஷாப் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டிசைன் எப்படிலாம் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோவை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் அது நம்ம பெயிண்டிங்கில் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை நானே என்ன பண்ணுறேன் ட்ராயிங் வரைஞ்ச எப்படி இருக்கும், ஓகேங்களா, பென்சிலை எடுத்து நானே என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோ வரைஞ்ச எப்படி இருக்கும், அது போல் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க கிளாஸ் சொல்ல போகலாம். கிளாஸ் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, சரி வாங்க கிளாஸ் சொல்ல போகலாம். இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷாப் என்ன பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ போய் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், ஃபைல் உள்ள போய் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை எம்டியான இடத்துல என்ன பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இது போல் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபைலில் போய் நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வேணும், எது செட் ஆகுமோ அது போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. ஓகேங்களா, அப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் என்ன இருக்குது பேக்ரவுண்ட் லேயர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் 0 லேயராக மாற்றிடும். ஓகே கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபோட்டோ மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பேக்ரவுண்டு தேவையில்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபோட்டோஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இது போல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன இருக்குது குயிக் மேஜிக்னு இருக்குது, அதில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் என்ன பண்ணுறேன் மைனஸ் குறி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் எங்கே தேவையில்லாத இடமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ செலக்ட் ஆகிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன் இதை போய்ட்டு ஜஸ்ட்டு Ctrl+J கொடுத்து என்ன பண்ணுறேன் டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன்னா Ctrl+J கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் நம்ம கட் பண்ணது மட்டும் வந்துருக்கும். இந்த பேக்ரவுண்ட் லேயர் இருந்துச்சுல அதை நான் என்ன பண்ணுறேன் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி நான் Ctrl+J கொடுத்து என்ன பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ எடுத்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் இதில் போய்ட்டு தொருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தொருக்குங்களா கலர் போய் இருக்குங்களா இதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல அதில் போய் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல -100 கொடுக்குறேன். -100 கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இந்த லேயர் இருக்குங்களா அது கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன் திருப்பியும் லேயர் 2ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ லேயர் 1 இருக்குல்ல அதுக்கு போய் நான் என்ன பண்ணுறேன் கலர் கொடுக்க போகிறேன். என்ன கலர் கொடுக்குறேன்னா ஒயிட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் வந்துச்சா, பேக்ரவுண்ட் என்ன பண்ணியிருக்கேன் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் 1 இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் என்ன பண்ணுறேன் மேலே இருக்குது பார்த்தீங்களா நார்மல் அதில் போய் என்ன பண்ணுறேன் இது இருக்குங்களா கலர் டார்ஜன் அது கொடுக்குறோம். கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் இது போல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். வந்த பிறகு என்ன பண்ணுறேன் Ctrl+I கொடுக்குறேன். ஐ கொடுத்தா சுத்தமாக நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாமே என்ன இருக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆப்ஷனில் போய் ப்ளூ ரோன் இருக்குல்ல அது உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அது இருக்குல்ல இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் ஃபிக்சல் இருக்குது பார்த்தி ரேடியேஷன் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணால் வேல்யூ கொடுக்க உங்களுக்கு என்னன்னா நம்ம நார்மலாக என்ன இருக்குது ட்ராயிங் பண்ணால் எப்படி இருக்கும் ஃபோட்டோஸ் அது போல் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம். திருப்பி என்ன பண்ணுறேன் இது கீழே இருக்க பார்த்தீங்களா லேயர்னு அது உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் இங்கே லேயர்னு இருக்கும் அது உள்ளே பண்ணால் இருக்குது பார்த்தீங்களா 0ல் இருக்குல்ல இது கொஞ்சம் நல்லா இது பண்ணால் டார்க் ஆகும் ஃபோட்டோஸ் தெரியுதுங்களா. ஃபோட்டோ நல்லா டார்க்காக இருக்கா ஷார்ப்னஸாக வரும். அந்த ஷார்ப்னஸ் மெத்தடுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு இது இருக்குது பார்த்தீங்களா லேயர் 1 இருக்குல்ல அந்த இடத்துல போய் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரஷ் எடுத்துக்கிறோம். ப்ரஷ் எடுத்து என்ன பண்ணுறோம் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்குல்ல ரொம்ப டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் ரொம்ப லைட் ஆகும். இப்போ ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், முடியல பிளாக்காக வந்திருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அந்த டார்க் கலரை நம்ம லைட்டாக குறைக்கிறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ப்ரஷ் எடுத்து எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் லைட்டாக தள்ளினீங்கன்னா நேச்சுரலாக பென்சிலால் வரைஞ்ச மாதிரி அது ட்ராயிங்கில் வரைஞ்ச மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கும் வியூஸ் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, சரி இன்னைக்கு கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.